Students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நான் புக்கில் காட்டுறேன். கொஸ்டின் வந்து இப்போ பாருங்கள், புக்கில் 1.5ல் ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேல்யூ ஆஃப் கே என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. முதல் சம்மில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது சம்மில் அவங்களே எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இங்கனுக்குள்ளே கேன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கேங்கிற லெட்டரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி, இப்போ நான் கிவன் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் அதை கிவனில் போட்டிருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் ஜியை எடுத்திருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இப்போ எஃப் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 6s மைனஸ் கே இருக்கா. ஸோ 6s மைனஸ் கேன்னு போட்டுடணும். இப்போ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ்ன்னு போடணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 6x மைனஸ் கேன்னு போடுறோம். ஸோ அப்போனா 6x மைனஸ் கே ரீப்ளேஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 6s மைனஸ் கே போடுறோம்ல, அதனால தான் ரீப்ளேஸ் எக்ஸ் பை 6s மைனஸ் கேன்னு போட்டு இன் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 6s மைனஸ் கே அப்படிங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் போட்டு 6s மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு 3x + 2 இருக்கா. ஸோ 3 போட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த 6x மைனஸ் கே வந்து போடணும். ஸோ 6s மைனஸ் கே போட்டு +2ன்னு போடணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா 3 × 6 18. ஸோ 18x மைனஸ் 3k +2ன்னு போடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எஃப் வந்து போடணும். ஜி ஆஃப் எஃப் இருக்குது, அதை வந்து இங்கே எடுத்துக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் எடுத்துகிட்டு இதை எப்படி எழுதணும்னா ஜி போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அப்புறம் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஜி போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 3x + 2 இருக்கா. ஸோ 3x + 2ன்னு வேல்யூ வந்து போடணும். ஸோ போட்டு அடுத்து இங்கே எழுதணும், இதே மாதிரி இங்கே எழுதணும். ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் பை 3x + 2 இன் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிட்டு இதை 6s மைனஸ் கே இருக்கா ஜி ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ 6 போட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x + 2ன்னு போட்டு மைனஸ் கேன்னு போடுறோம். ஸோ அப்புறம் போட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு போட்டு 6 × 3 என்ன 18. ஸோ 18x + 12 மைனஸ் கேன்னு போடுறோம். ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துட்டு இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போனா இதுவும் இது, ஸோ இந்த டேர்மும் ஈக்குவல்னு எழுதுகிறோம். ஸோ 18x மைனஸ் 3k + 2 ஈக்குவல் டு 18x + 12 மைனஸ் கேன்னு போடுறோம். இப்போ கே எல்லாம் இந்த சைடு கேயோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கே அப்படியே இங்கே எழுதிட்டு மைனஸ் கே இந்த பக்கம் போனால் ப்ளஸ் கே வரும். கே மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும், மித்த எல்லாத்தையுமே ரைட் சைடில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த 18x இங்கே எழுதணும், இந்த 12 வந்து இங்கே போடணும். அதுக்கப்புறம் இந்த 18x இங்கே எழுதணும், மைனஸ் 18xன்னு. அதுக்கப்புறம் மைனஸ் 3 இங்கே எழுதிட்டோம், இந்த +2 இந்த பக்கம் போனால் -2ன்னு வரும். இப்போ -3 + 1 என்ன பண்ணால் -2kன்னு போடணும். இப்போ 18x இங்கே -18 ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 12 - 2 இருக்குது, இதை எழுதுங்க. இப்போ -2k போட்டு 12 - 2 என்னப்பா வரும், 10 வரும். ஸோ k = 10 / -2. ஸோ k = -5. அதாவது 2 கேன்சல் பண்ணால் இது வந்து -5ன்னு கிடைக்கும். ஓகேப்பா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட
ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது சம் வந்து ரெண்டாவது சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் போட்டு f of x = 2x - k கொடுத்துருக்காங்க. g of x வந்து 4x + 5 கொடுத்துருக்காங்க. f of g g of f ஈக்குவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த f of g வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ f of g போட்டு எழுதிட்டு f போட்டு ப்ராக்கெட் போட்டு g of xன்னு எழுதுங்க. ஸோ அப்புறம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு f போட்டு இந்த g of x பதிலாக இந்த டேர்ம் எழுதுங்க. அதாவது 4x + 5ன்னு எழுதுங்க. அப்புறம் எழுதிட்டு இங்கே எனக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ரீப்ளேஸ் x by 4x + 5 in f of x. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 போடணும். இந்த f of xங்கிற டேர்மில் வந்து போடணும். அப்போனா f போட்டு 4x + 5 = போட்டு 2x - k இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 போட்டு -kன்னு போடுறோம். which is equal to போட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 × 4 8. ஸோ 8x + 2 × 5 10 -kன்னு போடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம்னு போடணும். அதுக்கப்புறம் f of g போட்ட மாதிரி இங்கே g of f போடணும். ஸோ g போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f of xன்னு போடணும். அதுக்கப்புறம் இப்போ ஈக்குவல் டு போட்டு g போட்டு இங்கே f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2x - k. ஸோ 2x - kன்னு போட்டு f of xோட வேல்யூ 2x - kன்னு போட்டுருணும். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் இப்போ ரீப்ளேஸ் இங்கே எனக்குள்ளே எழுதணும். ரீப்ளேஸ் எக்ஸுக்கு பதிலாக 2x - k in g of x. ஸோ g of x எழுதணும். g of x பதிலாக 2x g of 2x - k போட்டு இப்போ 4 போட்டு இங்கே எனக்குள்ள எக்ஸுக்கு பதிலாக 2x - k + 5ன்னு போடுறோம். ஸோ ஈக்குவல் டு போட்டு 4 × 2 8x + 4k ப்ளஸ் இந்த 5 அப்படி இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரெண்டாவது டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் இவங்களே கொடுத்துருக்காங்க f of gயும் g of f ஈக்குவல்னு. அப்போனா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எழுதணும். ஸோ 8x + 10 - k = இது அப்படியே இங்கே எழுதிட்டு 8x - 4k + 5ன்னு போடணும். இப்போ k மட்டும் இங்கே வச்சுக்கணும். இப்போ -k இங்கே வச்சுக்கணும். -4k இந்த பக்கம் போனால் +4kன்னு போகணும். ஈக்குவல் டு போட்டு இங்கே 8x இருக்கு இல்லையா? ஸோ 8x இங்கே போட்டு இந்த +5 வந்து இங்கே போட்டு அப்புறம் இந்த 8x இங்கே இந்த பக்கம் போனால் -8x வரும். இந்த +10 இங்கே போனால் -10ன்னு வரும். ஸோ 4 - 1 என்ன 3kன்னு வரும். இந்த 8x இந்த 8xம் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 - 10 என்ன வரும் -5ன்னு வரும். ஸோ k = போட்டு -5/3ன்னு வரும். ஸோ இதுதான் ரெண்டாவது சம்முக்கு ஆன்சர் -5/3ங்கிறது. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.